கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி 1ஆம் தேதி ஆண்டினுடைய தொடக்க நாள். மரியன்னை இறைவனின் தாய் என்கிற பெருவிழா. இருபெரும் விழாவை கொண்டாட அழைக்கப்படுகிறோம். இன்றைய இறை வார்த்தைகள்: முதல் வாசகம் எண்ணிக்கை நூல் 6 அதிகாரம் 22, 27, கலாத்தியர் 4 அதிகாரம் 4 முதல் 7, லூக்கா 2ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரை உள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். புத்தாண்டு புலந்து விட்டது. புது வருடம் நமக்கு கிடைத்திருக்கிறது. மற்றும் ஒரு ஆண்டு மலர்ந்திருக்கிறது. இப்புத்தாண்டை இயேசுனுடைய இனிய நாமத்தில் நாம் தொடங்க இருக்கிறோம். இறைவனின் தாய், புனிதமிக்க கன்னிமரி, பாசமிகு கால்களில் நம்முடைய வாழ்வை, இந்த ஆண்டை நாம் சமர்ப்பிப்போம். இன்று இயேசு பிறந்த 8ஆம் நாள், 8ஆம் திருவிழா என்றும் இதை கொண்டாடுகின்றோம். அவருக்கு இயேசு என்று பெயர் சூட்டிய நாள். இயேசு நாமம் சிந்தைக்கு இனிய நாமம், அதிமிக நாமம், செவிகளுக்கு இனிய நாமம், பைந்தமிழ் பாவுக்கும் நாவுக்கும் இனிய நாமம். இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுள்ளோர் அனைவரும் மண்டி இடுவர் என்று தூய பவுல் பிலிப்பியர்கள் திருமுகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் கூறுவதை நாம் மறந்துவிட மாட்டோம். நாம் மீட்படைய இயேசுவின் பெயரை தவிர வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று இறைவார்த்தை கூறுகிறது. திருத்தூதர் பணி 4 அதிகாரம் 12 படிக்கிறோம். புனித பேதுரு கால் ஊனமுற்ற ஒருவரை இயேசுவின் பெயரால் எழுந்து நடக்கச் செய்வதை பார்க்கிறோம். திருத்தூதர் பணி 3 அதிகாரம் 6வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே சிறுவன் தாவீது கோலியாத் என்ற அரக்கனை கடவுளின் பெயரால் கொன்றதை நாம் ஒரு மாபெரும் வெற்றியின் செய்தியாக பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 43 வரை 45 வரை உள்ள கடவுளுடைய வார்த்தை அதை அழகாய் கூறுகிறது. நமது வாழ்வில் இந்த ஆண்டிலே கோலியாத் போன்ற பல தீய சக்திகள் நம்மை முடக்கி விடுகிறலாம். நாம் செய்வது என்னவென்று கலங்கி திகைக்கின்றோம். ஆனால் இயேசுவின் பெயரை சொல்லி அவற்றை எதிர்த்து வெற்றியடைய இந்த ஆண்டின் தொடக்க நாளிலே நாம் அன்றாடுவோம். இயேசுவின் பெயரால் நாம் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் கொடுப்பார். யோவான் நற்செய்தி 15:16 நாம் படிக்கிறோம். கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும், யாருக்கு நான் அஞ்சி நடங்க வேண்டும் என்று திருப்பாடல் வார்த்தைகள் நமக்கு மிக அருமையாய் கூறுகிறது. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் என்று நாம் அதை 11 பாடலாகவும் பாடுகிறோம். இன்று புனிதமிகு கன்னிமரியா இறைவனின் தாய் என்ற பெருவிழாவை கொண்டாடுவதனுடைய நோக்கமே அதுதான். ஆண்டினுடைய தொடக்கத்திலே அன்னை மரியாளுடைய பாதத்திலே நம்முடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய நாள். மரியன்னையின் தனிச்சிறப்பு அவர் இறைவனின் தாய் என்பதாகும். தாம் மேகத்தை புகழ்வது அது கொடுக்கும் மழைக்காக, மரத்தை புகழ்வது அது கொடுக்கும் கனிக்காக, பசுவை புகழ்வது அது கொடுக்கும் பாலுக்காக, தாயை புகழ்வது அவர் ஈன்றெடுத்த அந்த சேய்க்காக. அவ்வாறே நாம் மரியன்னையை புகழ்வது அவர் ஈன்றெடுத்த உலக மீட்பருக்காக என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. கிறிஸ்து கடவுள் என்றால் மரியன்னை தாய் என்பதில் நாம் சந்தோஷமாக அறிவிக்க வேண்டும். இன்றைய திருப்பலியின் வருகை பாடல் மரியாவை இறைவனின் தாய் என்று புகழாரம் சூட்டுகிறது. வாழ்க புனித அன்னை மரியே, விண்ணையும் மண்ணையும் எக்காலத்துக்கு ஆளும் அரசரை ஈன்றவர் நீரே என்ற வார்த்தைகளை நாம் படிக்கிறோம். காலம் நிறைவேறிய போது தம் ஒரே மகனை பெண்ணிடமிருந்து பிறக்கச் செய்தார் என்று கடவுளுடைய வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மரியா எலிசபெத்தை சந்தித்த போது அவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு உரத்த குரலில் மரியாவை பார்த்து, என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? லூக்கா நற்செய்தி 1:43 என்று கேட்பதை நாம் பார்க்கிறோம்.
மரியா ஆண்டவரின் தாய். ஆண்டவர் என்ற சிறப்பு பெயர் இறைவனுக்கு மட்டுமே உரியது. மரியா ஆண்டவரின் தாய் என்றால் அவர் இறைவனின் தாய் என்பதிலே நாம் எந்த விதமான சந்தேகமும் அடையலாமா? நகைச்சுவையாக ஒரு நிகழ்வை சொல்வார்கள். ஒரு பேரன் தன் தாத்தாவை சுட்டி காட்டி, நான் உன் தாத்தா மேல் உயிரை வச்சிருக்கிறேன், ஏனெனில் என் தாத்தா என் மேல் உயிரையே எழுதி வைச்சிருக்கிறார் என்றான். இயேசு கிறிஸ்து அவர் சாகும் முன் ஒரு உயில் எழுதினார். அந்த உயில் என்ன என்பதுதான் நமக்கு தெரியாத ஒன்றுமல்ல. கல்வாரியிலே இவரே உன் தாய் என்கிற உயில். யோவான் 19:27. இப்படி யோவான் வாயிலாக மரியா நம் அனைவருக்கும் தாயாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். கிறிஸ்துவின் இந்த இறுதி விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதில்லை. இது இயேசுவினுடைய விருப்பம், நம்முடைய விருப்பம் அல்ல. மரியன்னையை தமது தாயாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்தில் இப்புத்தாண்டை சமர்ப்பிப்போமா? உருவாகி உலகில் ஒரு மகனது பிடிப்ப கருவில்லா கருத்தாங்கிய கன்னிமரியை தம் கரம் பிடித்து வழிநடத்துவார். நம்மை அவர் கரம் பிடித்து தாயன்போடு வழிநடத்துவார். மரியா உண்மையிலேயே இறைவனின் தாய் என்று கிபி 431 எபேசில் கூடிய திருச்சங்கம் அறிக்கையிட்டிருக்கிறது. இம்மானுவேல் உண்மையிலேயே கடவுள், எனவே பேறு பெற்ற கன்னி உண்மையிலேயே இறைவனின் தாய் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மரியா மீட்பரின் தாய். யாரெல்லாம் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களும் மீட்பரின் தாயாக முடியும் என்பதை இறைவார்த்தை உரக்க கூறுகிறது. மத்தேயு நற்செய்தி 12:48 முதல் 50 வரை உள்ள இறைவார்த்தைகள். மரியா மீட்பரை இவ்வுலகிற்கு கொடுத்தார். நாமும் நமது சாட்சிய வாழ்வினால் கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்று திருச்சபை எண்ணிக்கை நூலிலிருந்து இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசித்தோம். அங்கே சிறப்பு ஆசிர் நமக்கு கொடுக்கிறது. அதே ஆசிரை புத்தாண்டின் ஆசிராக உலகுக்கு வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்வாராக. ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்வாராக. உங்கள் மீது அருளை பொழிவாராக என்று இன்றைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தின் செய்தியாக கொடுக்கிறது. இப்புத்தாண்டு முழுவதும் உங்களை காப்பார். ஆண்டவருடைய அருளை உங்களுக்கு பொழிவார். வரும்போதும் காப்பார். உங்களை வலப்பக்கமும் இடப்பக்கமும் எல்லா பக்கமும் மேலும் கீழும் ஆண்டவர் கோட்டையும் அரணாக இருந்து உங்களை பாதுகாப்பார். தீமை உங்களை அணுகாது, துன்பம் உங்கள் உறைவிடத்தை நெருங்காது. அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், ஏனெனில் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அது அன்னை மரியாள் வழியாக இருக்கிறார். அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் என்று கூறுகிற போது அன்னை மரியாள் ஆண்டவருடைய அருளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அம்மா, நம்முடைய நேரம் வரவில்லை என்று கூறிய போதும் கூட ஆண்டவர் சொல்வதை செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் கேட்கிறார். இந்த ஆண்டிலே அவர் சொல்வதை கேட்போம், ஆசீர் பெறுவோம். அவர் திருமுகத்தை உற்று பார்த்தவர்களாய், ஆசீரும் வல்லமையும் பெற்றவர்களாய் இந்த புதிய ஆண்டு மகிமையின் ஆண்டாய், அருளின் ஆண்டாய், ஆசீரின் ஆண்டாய் அது நிறைய நமக்கு பல வெற்றிகளை தர எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு முழுவதும் அன்னை மரியாள் நம்மோடு சீடர்களோடு வழி நடந்தது போல வழி நடத்தட்டும், நடக்கட்டும்.